இதுல பெரிய கொடுமை என்னன்னா, நோன்பு வச்சுக்கிட்டு டிவி பார்க்கலாமா, ஃபத்வா நம்மள கேட்பான். இந்த ரமலான் மாதத்துல இந்த ஃபத்வா வேற அதிகமா ஓடிக்கிட்டு இருக்கும். நோன்பு என்பதை இச்சைகளை கட்டுப்படுத்துவதற்கும் அல்லாஹ்வுடைய அச்சத்தை அதிகப்படுத்துவதற்கும் தான். நோன்பு டைம் போடுறதுக்காக வீட்டில் போய் புது புது படமா டிவிடி வாங்கி போட்டுப்பாரு, சினிமா குட்டையில் படம் பார்க்க உட்கார்ந்தேன்னா அப்புறம் எதுக்கு அது நோன்பு? அது நோன்பே கிடையாது. வீட்டில் உட்காந்துக்கிட்டு சீரியல் பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு எது நோம்பாது? அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் செய்யக்கூடிய செயல்பாடுகள் அது நோன்பே கிடையாது. யார் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான அடிப்படைகளையும் செயல்படுவதையும் விட்டுவிடவில்லையோ அவர் பசித்திருப்பதிலும் தாயத்திருப்பதிலும் அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அப்ப இந்த மாதிரியான அநியாயங்களை யார் செஞ்சாலும் அது அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது. இது நோன்பு வச்சுக்கிட்டு டிவி பார்க்கலாமா, இல்ல மார்க்க நோன்பு வச்சுக்கிட்டு சிகரெட் பிடிக்கலாமான்னு கேட்பாங்க. நோன்பு வச்சுக்கிட்டு சிகரெட் பிடிச்சேன்னா என்ன, ஒன்றும் தின்னலை, இல்லை நான் தான் புகையை மட்டும் தானே இழுத்து விடுறேன், எப்படி வர லாஜிக்கு தான். புகை பிடிக்கிறதே முதல்ல அநியாயம், அயோக்கியத்தனம், அல்லாஹ்வுடைய வரம்பு மீறுறது. உங்களுடைய கைகளால் நீங்க நாசத்தை தேடிக்கொள்ளாதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்படி இருக்கிற நிலையில இப்படிப்பட்ட மார்க்கத்துக்கு முரணான காரியத்தை எப்பயும் செய்யக்கூடாது. நோன்புல செஞ்சீங்கன்னா கூடுதல் தண்டனை. சரியா?